நடிகனை நடிகனாத்தான் பார்க்கணும். நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் சொல்றோம்ல. இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்லை. இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கலப்படம் கருணாசன்னன் அவர்கள் வந்து தளபதியை பார்த்து கேட்டிருக்காரு, நீங்க நடிகனா இருந்து அரசியல் வந்தீங்க, சரி அரசியலுக்கு வர முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்தீங்க அரசியலுக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா கேட்கிறாரு. எங்க அண்ணன் என்னென்ன பண்ணிருக்காருன்றத ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி 100 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒரு சாம்பிள் தான், சரிங்களா? அதே கேள்வியை உங்களுக்கு கேட்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்க உதயநிதி அண்ணனுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்து பேசுனீங்க, இதே கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன். அண்ணன் உதயநிதியோ நீங்களோ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அண்ணன் உதயநிதி லாலா கடசாந்தி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆனார்ல, அந்த டைம்ல என்ன பண்ணாரு? அவர் ஒரு ரசிகர் மன்றம்லாம் வச்சிருந்தாரு. அந்த ரசிகர் மன்றம் எதுக்குன்னு தான் தெரியல, வச்சிருந்தாங்களா? அவங்களாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மக்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாங்க, என்ன தகுதி இருக்குன்னு தான் இப்ப கேட்கிறோம். இவருக்கு எப்படி துணை முதல்வராக தகுதி இருக்குன்னு தான் கேட்கிற கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்ல முடியாம கிடைக்கிற ஸ்டேஜ் கிடைச்சா போதும், மைக்கு கிடைச்சா போதும்னு அண்ணன் சீமான் மாதிரி எது வேணா பேசலாமா? நீங்க அது பேசுவது ரொம்ப தப்பு. அதை நிறுத்திக்கணும். உங்களுக்கு எல்லாம் கடுகு அளவு கூட வந்துட்டு உரிமை இல்லை எங்க அண்ணன் கூட வந்து அவரை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு. இன்னொன்னு, இவரை பத்தி முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது சொல்றேன். ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் ஒரு நடிகனா இருந்து எம்எல்ஏன்ட்டு. ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா அந்த எம்எல்ஏ சீட்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் சொந்த தொகுதி மக்களே இவரை அடிச்சு துரத்துனாங்க. இந்த போட்டோவை பாருங்களேன். ஒரு விஷயத்துக்காக நீங்களா பேசலாமா? இன்னொன்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோல, நாங்களா சின்ன பசங்கன்னு. 2026 தெரியும் சார், இந்த சின்ன பசங்க தான் உங்க கூட்டணி ஆட்சிக்கு சங்கு ஊத போற பசங்கன்னு. நன்றி.